அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரச்சனைகள் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு உள்ளார இருக்க திறமைகளை வெளில கொண்டு வந்து அவனை உலகத்துக்கு அடையாளம் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தமிழகத்தில் முதல்வரா பதவி ஏற்றப்போ எல்லாருடைய கருத்தும் என்னவா இருந்ததுன்னா, இவர் என்னங்க சசிகலா அம்மையாரோட கைப்பாவையா இருக்க போறாரு, அவ்வளவுதான், இவர் என்ன இண்டிபெண்டா நடக்க போறாரு, அது மட்டும் இல்ல கட்சியிலேயே பிளவு, அதனால எத்தனை வாரம் இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை மாசம் தாக்கு பிடிப்பார் அப்படின்றதுதான் கேள்வி. இதை ஆட்சி எப்படியும் கவுந்துரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எத்தனை நாள் தாக்கு பிடிப்பார் அப்படின்ற நிலைமை போயிட்டு வருகின்ற தேர்தலில் இவரை பதவியிலிருந்து இறக்க முடியுமா அப்படின்னு வியூகம் வகுக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொன்னா, அப்போ எடப்பாடியார் அவர்களுக்குள்ள இருக்க திறமை வெளில வந்திருக்குன்னு தானே அர்த்தம். எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில அடிமட்டத்திலேருந்து வந்தவர், ஒரு ஆர்கனைசேஷன் மேன். ஆனா அமைச்சரா அவர் அந்த அளவுக்கு ஃபேமஸா இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுலயும் அதிமுக குறிப்பா எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இவங்க தான் டவரிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி மற்ற மந்திரிகள் ஃபேமஸ் ஆகுதுன்றது ஆலமரத்துக்கு அடியில மற்ற செடிகள் வளர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். திருநாவுக்கரசர் கூட முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்காரு, பாருங்க எங்க கட்சியில எம்ஜிஆர் தான் 1, நாங்கெல்லாம் 0, அவர் பக்கத்துல நிற்கும் போதுதான் எங்களுக்கு மதிப்பு அப்படின்பாரு. இன்னைக்கு இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அந்த பக்கம் கலைஞர் அவர்கள், இந்த இருபெரும் ஆளுமைகள் இல்லாத நேரத்துல அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தன்னை கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுத்து செல்கிறார் எடப்பாடியார் அப்படின்னா அதுல சந்தேகமே கிடையாதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த வரைக்கும் சட்டமன்றத்துல எதிர்கட்சிகளோட தாக்குதலை அவர் பெருசா எதிர்த்து பேச மாட்டாரு, அமைச்சர்கள் தான் பதில் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்துல அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, முதல்வராக இருக்கும் போதும் சரி, அவங்க தான் எல்லா தாக்குதலையும் முன் சமாளிப்பாங்க, பொழுதுன்னு பதில் கொடுப்பாங்க. இப்போ அதே பாணியில எடப்பாடியார் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனைனாலும் டக்குன்னு இருந்து அப்படியே விவரங்களோடையும் தகவல்களோடையும் புள்ளி விவரங்களோடையும் திருப்பி அடிக்கிறார். எதிர்கட்சிகள்லாம் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கல, சமாளிக்க முடியல அப்படின்றதுதான் நிஜம். அவர் சசிகலா அம்மையார் காலில் விழுந்தாரு அப்படின்னு வீடியோ மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கீழே விழுறது பெரிய விஷயம் கிடையாது, தப்பு கிடையாது, ஆனா விழுந்தவன் எழுந்துக்காம இருந்தா அதுதான் தப்பு அப்படின்வாங்க. அந்த மாதிரி காலில் விழுந்தாரு, ஆனா இன்னைக்கு நிமிர்ந்து நின்று தனக்குன்னு ஒரு இடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை பாராட்ட வேண்டாமா? இப்போ தமிழகத்துல இந்த நீட் விவகாரம் பெரிய பிரச்சனையாக்கப்பட்டுள்ளது. சில மாணவர்கள் தற்கொலை வேற பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அரசியலாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஊடகங்கள்லையும் சமூக ஊடகங்களையும் அறிக்கை போறதா நடந்திருந்தது. சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பும் போது எடப்பாடியார் அவர்களுடைய எதிர்த்தாக்குதலை எதிர்கட்சிகளால சமாளிக்க முடியவில்லை. கூடவே அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் சேர்ந்து தாக்குதல் நடத்தும் போது எதிர்கட்சிகள்லாம் பேக் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க, டிஃபென்சிவ் ஆட வேண்டியதா போச்சு. இல்ல ஜல்லிக்கட்டு விவகாரத்துல ஓபிஎஸ் அவர்கள் போய் பேசின மாதிரி இப்படியெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம். இந்த நீட் விவகாரத்துல ஜெயலலிதா அம்மையார் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, இந்த நீட் தேர்வை ஆதரித்து யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, அவங்க எந்தெந்த கட்சியில இருக்காங்க அப்படின்ற விவகாரத்தெல்லாம் புட்டு வைக்கும் போது எதிர்கட்சிகளால பதில் சொல்ல முடியல. இந்த அளவுக்கு ஒரு அக்ரசிவ் தாக்குதலை அவங்க எதிர்பார்க்கலையோ அப்படின்னு தோணுது. இது இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் பல நேரங்கள்ல எடப்பாடியார் அவர்கள் சரியான முறையில பதிலடி கொடுத்திருக்கார். அப்படி இருந்தும் எதிர்கட்சிகள் ஏன் இதை எதிர்பார்க்கல அப்படின்னா அவங்களுடைய வியூகத்துல தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். they have come unprepared. இது ரொம்ப தப்பான வழிமுறைங்க. எதிரியோட பலத்தை குறைவா மதிப்பிடுறதும் தப்பு, நம்மளோட பலத்தை அதிகமா மதிப்பிடுவதும் தப்பு. அந்த ரெண்டு தப்பையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எதிர்கட்சிகள். நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே, ஒரு சில கட்சிகள் தவிர, நீட் எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாடுல தான் இருக்காங்க. இதுல ஒண்ணு பாருங்க, எல்லா விஷயங்களையும் மக்கள் கருத்து கேட்கணும் அப்படின்னு சொல்றவங்க நீட் விவகாரத்துல மக்கள் கருத்து கேட்கணும்னு யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா மக்கள் கருத்து கேட்ட சாயம் வெளுத்துரும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க, ஏழை எளிய மாணவர்கள், இவங்க எல்லாருமே நீட்டுக்கு ஆதரவாகத்தான் இருக்காங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில ஒரு ஆய்வு நடத்தி முடிவு வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நடந்த நீட் தேர்வில் 97% தமிழக அரசு பாடத்திட்டத்திலிருந்து தான் கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றாங்க. 2017 இது வெறும் 60% தான் இருந்துதான். 2018-19 காலகட்டங்களில் என்ன பண்ணிருக்காங்க, இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு தயார் பண்ற மாதிரி நம்மளுடைய பாடத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸை மாத்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு 97% ஆஃப் த கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்திருக்கு. இது ஒன்றும் வாய் புளிச்சதோ மாங்கா புளிச்சதோலாம் சொல்லல.
ஒவ்வொரு கேள்வியும் எடுத்து அதை இந்த பாட புத்தகத்திலிருந்து எந்த பக்கத்துல எந்த வரியிலிருந்து கேட்கப்பட்டது அப்படின்றத பின் பாயிண்ட் பண்ணி தான் இந்த 97% அப்படின்ற முடிவுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு சொல்றதை விட நீட் தேர்வுக்கு நம்ம பசங்களை தயார் பண்ணணும், அதுதாங்க முக்கியம். அதைத்தான் இன்னைக்கு தமிழக அரசு பண்ணிருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட் தேர்வு வந்த பிறகு இந்த மெரிட் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் இடம் கொடுக்கணும். அப்போ அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை தான் இவங்க வாங்க முடியுமே தவிர அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கட்டணம்லாம் சொல்ல முடியாது. இந்த தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் சிலவற்றை பொறுத்த வரைக்கும் லட்சங்களும் கோடிகளும் புரண்டது. இதனால சில பேர் சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது மக்களுக்கும் தெரியும். அதனால அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே கட்டி என்னாலையும் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிருக்குன்னா அது நீட்டு தான் காரணம்ன்றதை அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால வெறுமனை நீட் எதிர்ப்பு அப்படின்னு கோஷம் போட்டா இது செல்லாது. ரெண்டாவது, இவங்களுடைய நீட் எதிர்ப்பு கோஷம் எல்லாமே போலியான வேஷம் அப்படின்றத தோல் உரிச்சு காமிச்சிருக்கார் எடப்பாடியார் அவர்கள். அதனால எதிர்கட்சிகளுடைய அஃபென்ஸ் எல்லாமே நொறுங்கி போயிட்டு இப்போ டிஃபென்ஸே இல்லாம நிக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. இதுதாங்க அடிமட்டத்திலேருந்து வந்த ஒரு தலைவருக்கும் மொத்தவனுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லணும். இந்தி பிரச்சனை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்டம் இதெல்லாம் அதிமுக அரசு பாஜகவுக்கு ஒத்து போக வேண்டிய கட்டாயம், அதனால அவங்க ஏற்றுப்பாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரே அடியில எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிட்டு போயிட்டார். இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை எங்களுக்கு ஏற்புடையது கிடையாது, முடிச்சு போச்சு மேட்ரு. அப்ப இன்னி வரைக்கும் அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து இவங்க மொழி அரசியல் பண்ண முடியல எதிர்கட்சிகளால. திருப்பி பாஜக மத்திய அரசு இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. வரப்போறது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இல்ல. இவங்களுடைய தாக்குதல் எல்லாமே அதிமுக அரசை விட்டுட்டு பாஜகவை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இது களத்துல பலன் அளிக்காது. நம்பர் 1. நம்பர் 2, எப்பவுமே தேர்தல்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அப்படின்றது நடுநிலை வாக்காளர்களுடைய வாக்குகள் தான். இப்ப இந்த நடுநிலை வாக்காளர்கள்ல இந்தி எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இப்பயே சொல்லிட்டாரு, இருமொழி கொள்கை தான், மும்மொழி கொள்கை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன இருக்கு, முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்களுடைய ஆதரவும் கணிசமா இந்த பக்கம் வருதா? அடுத்தது, இந்தி படிக்கணும், எங்க பசங்க இந்தி கத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்கெல்லாம் இந்த எதிர்கட்சிகள் பண்ற கலாட்டானாலதான் இந்தி வரல அப்படின்னு அவங்களுடைய கோபம் அந்த பக்கம் திரும்பும். அதனால அதுல இருந்து கணிசமான ஆதரவும் இவருக்கு கிடைக்கும். அப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்தி எதிர்ப்பாளர்கள், இந்தி ஆதரவாளர்கள் 2 பேரோட ஆதரவையும் தன்னோட பக்கம் திரட்டிட்டார் எடப்பாடியார் அவர்கள். இது எவ்வளவு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லையா? அடுத்தது இந்த புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த மும்மொழி கொள்கைக்கு இருந்த அளவுக்கு, அதுவும் ஒரு சில கட்சிகள் தான், மக்கள் கிட்ட இருந்து கிடையாது. இந்த விஷயத்தை என்ன பண்றது, ஆற போறதுக்கு ஒரு கமிட்டியை போட்டார், முடிஞ்சு போச்சு. அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்குள்ள தேர்தல் முடிச்சு அடுத்த அரசாங்கமே வந்துட்டு இருக்கும். அதனால அந்த பிரச்சனையும் இப்ப நீர்த்து போய் விட்டது. ஆக புதிய கல்விக் கொள்கை, இந்த மும்மொழி கொள்கை, இதை எதிர்த்து அதிமுகவிடம் அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. இது அவருடைய திறமைக்கு இன்னொரு சான்று. அடுத்தது விவசாயம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு நீர் தேவை அப்படின்றது பல வருஷமா இருக்க ஒரு பிரச்சனைங்க. அதுவும் இந்த காவிரி பிரச்சனை பல வருடங்களா ஓடிட்டு இருந்தது. ஆனா என்னதான் மேட்டூர்ல தண்ணி ரொம்பி திறந்து விட்டாலுமே பல நேரங்கள்ல இந்த கடைமடை விவசாயம்னு சொல்லுவாங்க, திருவாரூர், நாகை இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் தண்ணி போறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். என்னன்னா, இந்த தண்ணி இல்லாத வறண்ட காலகட்டங்கள்ல அந்த தண்ணி போற கால்வாயிலெல்லாம் ஏகப்பட்ட செடி கொடி எல்லாம் மண்டி கிடக்குங்க. இதெல்லாம் அந்த மேட்டூர்ல தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னாடி சீர் பண்ணா மட்டும்தான் கடைசி வரைக்கும் தண்ணி போகும். இந்த வருஷம் எடப்பாடியார் அவர்கள் இந்த மராமத்து வேலைகள் இதெல்லாம் சரியான நேரத்தில் ஆரம்பிச்சுட்டார். அதனால கடைமடை விவசாயத்துக்கு இன்னைக்கு பாதிப்பு எதுவுமே இல்லை. கடத்துல இருக்க நிலவரம் என்ன அப்படின்னா, விவசாயிகள் மத்தியில எடப்பாடியார் அரசுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு, எதிர்ப்பு இல்லை. அது முக்கியம். ஏன்னா விவசாயத்துக்கு எங்களுக்கு முக்கியமான தேவை என்னங்க, தண்ணி. அது கிடைச்சிடுச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உடனே சொல்ல தண்ணி வந்தது அப்படின்னா அதுக்கு மழை பெஞ்சுது, இருக்கட்டுமே, என்ன அப்போ மழை பெஞ்சுதோ என்னவோ, அந்த மராமத்து பண்ணி தண்ணி வரத்துக்கு வழி பண்ணியிருக்காருல்ல, அது போதாதா? அந்த நல்லெண்ணம் இது தேர்தலில் நிச்சயமா பிரதிபலிக்கும். இதை புரிஞ்சுக்காம நடவடிக்கை எடுக்கல, எடப்பாடியார் அரசு எல்லா முனைகளிலும் செயலிழந்து விட்டது அப்படின்ற கோஷம் செல்லாது. அடுத்த முக்கியமான பிரச்சனைனா கொரோனா. கொரோனால என்ன சொல்றாங்க, 19 நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. என்ன நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க, இன்னென்ன பண்ணல அப்படின்னு.
ஊரடங்கு அப்படின்றது நம்ம இந்த தமிழக அரசியலில் சொல்ற மாதிரி காலத்தின் கட்டாயம். கொரோனா வந்து தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்க ஒரு பிரச்சனை, இன்னும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. தினமும் ஏராளமான டெஸ்ட் பண்றாங்க. மருத்துவ வசதிகளும் பல மடங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதுலயும் அந்த சித்த மருத்துவத்துக்கு ஊக்குவிப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனா பரவல் வந்து ஒரு கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணமா இந்த கபசுர குடிநீர், அதுக்கப்புறம் இந்த ஏதோ ஹோமியோ மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இந்த அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்றிருக்காங்க. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதை எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, கேஷுவாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனாவனால உயிரிழப்பு அது வந்து பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய அளவிலையும் சரி, உலக அளவிலையும் சரி கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் ரொம்பவே குறைவாக இருக்கு. இந்த தளர்வுகள்லாம் அமலுக்கு வந்த பிறகு கூட கொரோனா பரவல் கண்ட்ரோலா இருக்கு. கவனிச்சிங்களா? சென்னையில வந்து 2000க்கு மேல இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு 1000க்கு குறைவா தான் இருக்கு. இத்தனைக்கும் ஊரடங்கெல்லாம் பல இடங்கள்ல தளர்வு பண்ணிட்டாங்க. போக்குவரத்தெல்லாம் சாதாரணமா இருக்கு. இப்பவும் டிராபிக் ஜாம்லாம் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் பரவல் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு காரணம் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் தானே. ஏராளமான பணியாளர்களை இதுல இறக்கி வீடு வீடா போய் செக் பண்ணி தினமும் போயிட்டு சோதனை பண்ணி இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கண் எதிர்க்க பாக்குற மக்கள் நீங்க வந்து கொரோனால நடவடிக்கை எடுக்கல, செயலிழந்து விட்டது அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களாங்க? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊரடங்கு அமல்படுத்தின காலகட்டத்தில் இந்த விவசாயிகள் வந்து அவங்களுடைய விளைபொருட்கள், இந்த காய்கறி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சந்தைக்கு கொண்டு போவதற்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுனால் உடனடியாக இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள், இந்த வேளாண் அதிகாரிகள் இவங்களெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க மொபைல் நம்பர் எல்லாம் விளம்பரப்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்க ஒன்று தலையிட்டு சரி செய்யணும் அப்படின்னு நடவடிக்கை எடுத்தது இந்த எடப்பாடியார் அரசு. இதுல பாருங்க, விவசாயிகள் வந்து வயல்ல விளைஞ்சு கிடக்குது, இதை வந்து நகரங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய சந்தைக்கு கொண்டு போனாதான் வந்து காசு பார்க்க முடியும், போட்ட காசை எடுக்க முடியும். அதே மாதிரி நகரத்துல வந்து கிராமங்கள்ல இருந்து விவசாய நிலங்கள்ல இருந்து விளைபொருட்கள் வந்தாதான் அவங்களுடைய உணவு தேவை பூர்த்தி ஆகும். இப்ப இதுக்கு பாலமா இந்த மாதிரி அதிகாரிகள் நம்பர்லாம் கொடுத்து இவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால விவசாயிகள் பிரச்சனையும் தீர்ந்தது. அதே சமயத்துல நகரங்கள்ல உணவு தேவைக்கான பிரச்சனையும் தீர்ந்தது. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லையா? சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல தெருக்கள்ல வந்து தள்ளு வண்டிகள்ல இந்த மாதிரி குட்டி யானைகள்ல வந்து காய்கறிகள் வித்துட்டு இருக்காங்க. நம்ம கண்ணு எதிர்க்க பாக்குறோம். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக விலக்கு இதெல்லாம் இது பண்ணி கியூல நிக்கணும். வீட்டு வாசல்லே வந்து காய்கறி வருதுன்னும் போது இதை விட ஒரு கன்வீனியன்ட் வேற என்னங்க இருக்க முடியும்? இந்த மாதிரி எல்லாம் ப்ரோ ஆக்டிவா நடவடிக்கை எடுத்த ஒரு அரசாங்கத்தை போய் நீங்க கொரோனா காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிட்டீங்க அப்படின்னு குறை சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா? இப்போ இந்த எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது ஏன்னு தெரியல, வெறும் ஒரு நெகட்டிவ் பிரச்சாரம் தான் இருக்கு. திரைப்படங்கள்ல கூட நம்ம பார்க்கிறோம், கிளைமேக்ஸ்ல வந்து சுபமா முடியணும் அப்படின்னு தான் நம்ம மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நெகட்டிவ் எண்டிங் வச்ச பல படங்கள் சரியா ஓடாம அதுக்கப்புறமா அந்த முடிவை மாத்தி ரிலீஸ் பண்ணதெல்லாம் நம்ம ஊர்ல நடந்திருக்கு. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா இருக்கிறது அவங்க ஏத்துக்கிறது இல்லை. திரைப்படங்களுக்கு இருக்க அதே சைக்காலஜி தான் அரசியல்லையும். அதனால வெறும் வந்து எதிர்மறை பிரச்சாரம் மட்டுமே வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இன்னைக்கு அரசியலை வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துட்டா இபிஎஸ் அப்படின்ற ஸ்டாக் உச்சத்துல இருக்கு. இது இதே மாதிரி நீடிச்சால் இன்னும் பல உச்சத்தை தொடும். ஆனா அதுக்குள்ள என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத வருகின்ற பதிவுகளை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.